வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. தற்பொழுது அதிமுக கட்சியில் தலைமை என்பது மாற்றம் செய்ய வேண்டும் என்று அதிமுகவினர்கள் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரையிலும் சரி, அனைத்து விதமான முக்கிய இடங்களிலும் சரி, பெரும் விதமான ஏராளமான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் இணைந்து நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் அதிமுக ஆட்சியை கொண்டு வர கடுமையான பாடுபட வேண்டும் என தொண்டர்களும் உறுதிமொழியும் அன்று ஏற்றிருந்தார்கள். அதன் பிறகு நம்மளுடைய செல்லூர் ராஜு அவர்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய விதமான கருத்துக்களை கூறியிருந்தார். என்ன கூறியிருந்தார்னா, தமிழகத்தில் திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாகவும் கூறியிருந்தார். அதனை சீர்திருத்த ஆட்சி தமிழகத்தில் அதிமுக மலர வேண்டும் என்று பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய குறிப்பிட்டில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, முதலமைச்சரின் குடும்பத்திற்காக பொற்கால ஆட்சி நடைபெற்று வருகிறது. எம்ஜிஆருக்கு பிரதமர் மோடிக்கும் பல ஒற்றுமை இருக்கின்றது என பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா அது தொடர்பாக ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருந்தார். எம்ஜிஆரை யாரிடமும் ஒப்பிட முடியாது, அவரை போல யாருக்கும் பிறப்புக்கும் பார்த்திங்கன்னா முடியாது, பிறக்கவும் முடியாது அப்படின்னு நம்மளுடைய செல்லூராஜ் கூறுகையில், இவர்கள் இது மூலமாக கூட்டணி அமைக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேச்சுக்கள் ஒரு பக்கம் பேசப்படுகிறது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று வெற்றி என்று பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூறி வரார். இந்த ஒரு சூழ்நிலையில் மற்ற சீனியர் நிர்வாகிகளும் ஒரு சிலர்களும் தலைமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுதல் ஏற்படணும், அதாவது பிரிந்து சென்றவர்களும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்த்தா பார்த்திங்கன்னா அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைப்பீர்களா, இணைத்தே ஆக வேண்டும், இணைத்தால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் தலைமை என்பது அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி இதற்கான முடிவுகளை என்ன எடுக்க போகிறாரு அப்படின்றதான் பார்த்திங்கன்னா மிகவும் எதிர்பார்க்க இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கட்சி ஒற்றுமையாக இருக்கும் போது அதாவது கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதிலும் சரி, அவர் மறைந்து கொஞ்ச நாள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்களே அந்த சமயத்திலும் சரி, கட்சி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவர்கள் பிரிஞ்சு சண்டை போட்டு போனதுனால ஒரு சில இப்போது அங்கே இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க பக்கம் இருக்காங்க. இந்த பொதுவாக மற்ற இடங்களில் பெரிய பெரிய நகரில் இந்த கோவையாக இருக்கட்டும், மதுரை மற்ற பெரிய பெரிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக எங்களுக்கு அதிமுக தான் வேணும் அப்படின்ற ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறாங்களா, அவங்களாம் யார் பக்கம் போவாங்க? ஓபிஎஸ் பக்கம் போவாங்களா, இல்லை எடப்பாடி பக்கம் போவாங்களா, இல்லை டிடிவி தினகரன் பக்கம் போவாங்களா, சசிகலா பக்கம் போவாங்களா? ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த வாக்குகள்லாம் சிதறி மற்ற கட்சிக்கு போகுது. அதை தான் தவிர்க்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய அதிமுகவில் பேச்சுக்களாக போயிட்டுருக்கு. ஸோ அதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி அனைவரும் ஒற்றுமையாக சேர்த்து கூட்டணி நல்லபடியாக அமைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ள